ட்ரையாங்கிள்ஸில் 14 கொஸ்டின்ப்பா. இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. Side AB and AC and median of AD of a triangle ABC are respectively proportional to sides PQ, PR and median PM of another triangle PQR. Show that ABC similar PQR. அதாவது ரேஷியோவை கொடுத்துட்டு நமக்கு இதை சிமிலர்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி பிக்சராக போடலாம் அப்படின்னு பார்க்கலாம்ப்பா. இப்போ அவங்க சொன்ன மாதிரி அப்படியே ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்கப்பா. ஏபிசி, இந்த மாதிரி PQR, மீடியன் ஏடி, மீடியன் பிஎம். மீடியன்னா மீனிங் என்ன அப்படின்னா, இந்த பிசியை பைசெக்ட் பண்ணும். பைசெக்ட்னா பிடி இஸ் ஈக்குவல் டு சிடி ஆஃப் ஆஃப் பிசியாக இருக்கும். இந்த கியூஎம்மும் எம்ஆர் ஈக்குவலாக இருக்கும். இந்த கியூஆரில் இது ஆஃபாக இருக்கும். இந்த கியூஎம் வந்து இதில் பாதி இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம இந்த ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சைடுடைய ரேஷியோ இந்த சைடுடைய ரேஷியோ கொடுத்துட்டு இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் சிமிலர்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்கிற இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லணும். அதுக்காக தான் இவ்வளோ பெருசு போடுறோம். ஓகேவா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏபி பை பிக்யூ, ஏசி பை பிஆர், இந்த ரெண்டு ரேஷியோ நமக்கு கிவனில் கொடுத்துட்டாங்க. நாம் என்ன சொல்லணும்னா, இந்த ஆங்கிள் பியும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம்னா எஸ்ஏஎஸ்ல இது ரெண்டும் ப்ரூவ் பண்ணலாம். இது கொஞ்சம் பெரிய கஷ்டமான கொஸ்டின். இதுக்கு நாம் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாமளாக மேக் பண்ணணும். என்னென்னு பார்த்தா, இந்த ஏடியை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணால் ஏடியை ப்ரொடியூஸ் பண்ணணும். எது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா வரைக்கும், டிஇ வரைக்கும். எவ்வளோனா ஏடிக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நாமளாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஏடி இஸ் ஈக்குவல் டு இடி. அதே மாதிரி பிஎம்மையும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பிஎம் இஸ் ஈக்குவல் டு எம்என். ஓகேவா? ரெண்டு ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எழுதியிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஏபிசியில் ஏடி வந்து மீடியன். ஏடி மீடியனாக இருந்தால் பிடி இஸ் ஈக்குவல் டு சிடி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் பிசி. அதே மாதிரி பிஎம் இஸ் எ மீடியன், கியூஎம் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் ஆஃப் ஆஃப் கியூஆர் அப்படின்னு கிடச்சிரும். இப்போ நாம் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து பார்த்தோன்னா இந்த பிடிக்கு சிடி ஈக்குவல், இந்த அளவுக்கு தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது ரெண்டு ஈக்குவல்னா இந்த டயக்னல் பைசெக்டாக இருக்கிறதுல இந்த ஏபிஇசி இஸ் எ பேரலோகிராம். அதே மாதிரி சிமிலர்லி அப்படின்னு போட்டுட்டு இந்த பிக்யூஎன்ஆரும் பேரலோகிராம்னு போட்டுடணும். ஓகேவாப்பா? இந்த பிடிக்கு சிடி ஈக்குவல், ஏடிக்கு டிஇ ஈக்குவல், டயக்னல் பைசெக்ட் ஈச் அதராக இருந்தால் இந்த குவாட்ரிலேட்டரல் பேரலோகிராம். சிமிலர்லி இதுவும் பேரலோகிராமாக இருந்தால் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஏசிக்கு பிஇ ஈக்குவல், பிஆருக்கு கியூஎன் ஈக்குவல். இது வரைக்கும் தெரிஞ்சது இல்லையா? இப்போ நமக்கு என்ன கிவனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏபி பை பிக்யூ, ஏசி பை பிஆர், ஏடி பை பிஎம். இது வந்து கிவன் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போது இதில் நமக்கு இந்த ஏசிக்கு எது ஈக்குவல், பிஇ ஈக்குவல்னு தெரியும். இந்த பிஆருக்கு எது ஈக்குவல், கியூஎன் ஈக்குவல்னு தெரியும். இப்போது இந்த ஏசி இருக்கிற பிளேஸில் இதுதான் கிவனில் இருக்கிறது இந்த ரேஷியோ. இந்த ஏசி இருக்கிற பிளேஸில் பிஇ போட்டுக்கணும், பிஆர் இருக்கிற பிளேஸில் கியூஎன்னு போட்டுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஏடியை வந்து 2ADன்னு போட்டுக்கணும், இந்த பிஎம்மை 2PM போட்டுக்கணும். அப்படி போட்டால் தான் நமக்கு இந்த சம் வரும். ஓகேவா? இந்த மாற்ற வேண்டாம். ஏசிக்கு பதில் இந்த ஏசி இருக்கிற பிளேஸில் பி என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த ட்ரையாங்கிளையும் சிமிலர்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம ரேஷியோ வந்து எஸ்எஸ்எஸ்ல சிமிலர்னு சொல்ல போகிறோம். இந்த ஏபிஇ ட்ரையாங்கிளையும் பிக்யூஎன் ட்ரையாங்கிளையும் சிமிலர்னு சொல்ல போகிறோம். அதனால் ஏசி இருக்கிற பிளேஸில் பிஇ போட்டுக்கணும், பிஆர் இருக்கிற பிளேஸில் கியூஎன் போட்டுக்கணும், ஏடி இருக்கிற பிளேஸில் 2AD போட்டுக்கணும், பிஎம் இருக்கிற பிளேஸில் 2PM அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேவாப்பா? ஏசி இருக்கிற பிளேஸில் பிஇ, பிஆர் இருக்கிற பிளேஸில் கியூஎன், ஏடிக்கு பதில் 2AD, இதுக்கு பதில் 2PM. ரேஷியோவை ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ மாறாது. இப்போ என்னவாயிடும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏபி பை பிக்யூ அப்படியே இருக்கும், பி பை கியூஎன் அப்படியே இருக்கும். 2ADக்கு பதில் ஏஇ. இந்த ஏடி 2AD தான் உனக்கு ஏஇ, 2PM தான் வந்து பிஎன். அது அப்படியே போட்டுக்கிட்டோம். இப்போ எஸ்எஸ்எஸ் ரேஷியோ ஈக்குவலாக வந்துருச்சு. இந்த ஏபிக்கு பிக்யூ ரேஷியோ, பிஇ பை கியூஎன் ரேஷியோ, ஏஇ பை பிஎன் ரேஷியோ, இந்த ரேஷியோலாம் ஈக்குவலாக இருக்கிறதால எஸ்எஸ்எஸ்ல நாம் இந்த ட்ரையாங்கிளையும் சிமிலர்னு சொல்லலாம். அந்த ட்ரையாங்கிள் ஏபிஇ சிமிலர் பிக்யூஎன், ட்ரையாங்கிள் ஏபிஇ சிமிலர் பிக்யூஎன்னு சொல்லலாம். இப்படி சொல்லி முடிச்சிட்டோம்னாலே போதும். இங்கே இருக்கிற இந்த ஆங்கிளும் சிபிஎஸ்டியில் ஈக்குவலாக இருக்கும். ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் ஆங்கிள் என்னவாக இருக்கும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சிமிலராக இருக்கும். இந்த ஆங்கிளுக்கு பேர் பிஏஇ, இந்த ஆங்கிளுக்கு பேர் கியூபிஎன். அப்படி எழுதிக்கிட்டோம். ஓகேவா? பிஏயும் கியூபிஎன் ஈக்குவல் அப்படின்னு சிபிஎஸ்டியில் வந்துருச்சு. சிமிலர்லி இதே மாதிரி அதை திருப்பி போட வேண்டாம். இதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளும் நமக்கு சிமிலர். அப்போ இங்கே இருக்கிற இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இதுக்கு பேர் சிஏஇ, இதுக்கு பேர் ஆர்பிஎன். சிமிலர்லி இந்த
சிஏஇயும் ஆர்பிஎன்னும் ஈக்குவலாக சிபிஎஸ்சியில் கிடைச்சிரும். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணால் எல்ஹெச்எஸ் கூட எல்ஹெச்எஸ் ஆட் பண்ணணும், ஆர்ஹெச்எஸ் கூட ஆர்ஹெச்எஸ் ஆட் பண்ணணும், டிஏஇ கூட சிஏஇ ஆட் பண்ணணும், QPN கூட ஆர்பிஎன் ஆட் பண்ணால் பிஏஇ சிஏஇ ஆட் பண்ணால் பிஏசி கிடைச்சிரும். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் QPR கிடைச்சிரும். அதனால இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் பிஏசி, இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் QPR. இந்த பிஏ இந்த ஆங்கிள் கூட இந்த ஆங்கிள் கூட இந்த ஆங்கிள் ஆட் பண்ணால் இந்த ஏன்ற ஆங்கிள் கிடைச்சிரும். இந்த ஆங்கிள் கூட இந்த ஆங்கிள் கிட்ட இந்த ஃபுல் ஆங்கிள் கிடைச்சிரும். இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவல், இந்த சைடு வந்து ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. அதனால் பிஏசிக்கு QPR ஈக்குவல் AB by PQ AC by PRன்றது நமக்கு கிவன் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ SASல ABC சிமிலர் PQRன்னு போட்டுடலாம். இவ்வளோ பெரிய சம் இது. ஸோ இது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் எக்ஸாமில் கேட்பாங்க. நாம் கொஞ்சம் தெளிவாக படித்து புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவாப்பா?